எல்லையில்லா பேரருளும் ஏற்றுமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் போற்றி தொடக்கம் அருள்கொடை அழகிய முன்மாதிரி வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு நம் உயிருக்கு வினிய உத்தமர் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை அந்த அல்லாஹ் அனைவருக்குமே அருள்வானார். பேரன்பு மிகுந்தோரே, ரமலான் பெரும்பகுதி நம்மை விட்டும் விடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவர் எப்போதுமே எல்லாமல்ல ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிவழிந்து கடமையாற்றுகின்றவராக இருப்பார். இந்த ரமலான் காலத்திலே சற்று அதிகம் ஒரு நல்ல வியாபாரியை போல, வியாபாரி தினமும் அவர் வணிகம் செய்வார், வியாபாரம் செய்வார். சீசன் காலத்திலே சற்று அதிகமாக முயற்சி எடுத்துக் கொள்வார். மற்றபடி ரமலானில் மட்டும்தான் அதிகம் அமல்கள் செய்ய வேண்டும். ஏனைய காலங்களில் ஏனோ தானோவென அலட்சியமாக பொதுபோக்காக இருக்க வேண்டும் என்பதல்ல ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்பது. அதனாலேதான் உடைய வாழ்க்கையிலே நீங்கள் நற்செயல் செல்லுங்கள், அதை நிரந்தரமாகவே செய்யுங்கள். அது குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொன்னார்கள் கருணை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதமான ரமலானின் இறுதி 10 நாட்களுக்குள்ளாலே நாம் வழியெடுத்து வைத்து விட்டோம். ரமலானுடைய நாட்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இறுதி 10 நாட்கள். இந்த இறுதி 10 நாட்கள் வந்துவிடுமாயின் நபிகளார் இரவு முழுவதும் விழித்திருந்து இறை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். குடும்பத்தினரை விழித்திருந்து வணங்கச் செல்வார்கள். இபாதத்தில் ஆர்வத்தோடு முனைவார்கள். சுன்னத்தான இஅ்திகாஃப், இறை இல்லத்தில் கட்டுண்டு கிடக்கும் புனித இபாதத்தும் இந்நாட்களில்தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆண்கள் மஸ்ஜிதுகளிலும் பெண்கள் தங்களுடைய வீட்டில் தொழுகின்ற அறைகளிலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். நபிகளார் ஒவ்வொரு ரமலானின் இறுதி 10 நாட்களிலும் தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் இருப்பவர் இறைவனின் விருந்தினர், பாவத்திலிருந்து விலகி இருக்கிறார். பிறர் ஆற்றும் அமல்களின் அனைத்து நன்மைகளும் இவருக்கு வழங்கப்படுகிறது என இறை தூதர் சொன்னார். ரமலானின் பகல் பொழுது நோன்பென்னும் உபவாசத்தின் மூலம் சிறப்படைவது போல அதன் ஒவ்வொரு இரவும் ஒளி பொருந்திய நன்மை மயமானதாகும். ஆம், இறை நம்பிக்கையுடனும் அடைந்திட வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் ரமலானின் இரவுகளில் இறைவனை தொழுது வணங்குகின்றாரோ அவரது முந்தைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும் என இறைவனின் திருத்தூதர் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார். ஆக ரமலானின் இரவுகள் புனிதமிக்கவையாகும். அவ்விரவுகளை பயன்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். இத்தகைய அருள் சிந்தும் இரவுகளில் ஓர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என இறைவனால் இனம் காட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவு என சிறப்பிக்கும் குர்ஆன். அவ்விரவு 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்தது என கூறி சிறப்புக்கு மேல் சிறப்பை சேர்க்கிறது. ஓர் இரவுக்கு 1000 மாதங்களின் மகிமை என்ன? இறைவனின் பேரருள். 1000 மாதங்களை மட்டும் கணக்கிட்டால் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் கிடைக்கின்றன. மாண்பிற்குரிய இந்த இரவில் இறைவனை வழிபட்டால் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும், ஏன் அதைவிட அதிகம் கைரும் அல்ஃபி ஷஹர் வணங்கியதன் பயன் விளையும் என அறிவிக்கப்படுகிறது. மனித இனத்தின் மீது இறைவன் பொழியும் பேரருள் மகத்தானது. முந்தைய தீர்க்கதரிசிகளின் நபிமார்களின் சமூகத்தினர் ஆயுள் அதிகம் பெற்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா வல்ல இறைவனை வணங்கி ஏற்ற பெற்றிருக்கிறார்கள். செய்தியை இறுதி திருத்தூதர் மூலம் செவியுற்ற குறைந்த ஆயுளை பெற்று வாழும் எங்களை 11 ஆண்டுகள் இறைவனை வணங்கிடும் நிறைவான பேறு கிட்டவில்லையே என ஆதங்கப்பட்டு வருந்திய போதுதான் சிறப்புமிகு செய்தியை அல்லாஹ் அருளினான். செய்தி கேட்டு செம்மல் நபியின் சீர்மிகு தோழர்கள் எய்திய மகிழ்விற்கு
எல்லையே இல்லை. ஓர் இரவுக்கு 1000 மாதங்களை காட்டிலும் அதிகமான பலன் ஒவ்வொரு ரமலானிலும் பெற்ற முடியும் என பெருமிதம் கொண்டார்கள். கண்ணை போல், பொன்னை போல், மணியை போல் ரமலானின் இறுதி 10 நாட்களை பேணி இறைவணக்கத்தில் திளைக்க ஆரம்பித்தார்கள். ஆம், எண்ணி பாருங்கள் இனிய பண்பாளர்களே, அந்த பெருமக்கள் நம்முடைய முன்னோடிகள். இறைவனின் இறுதி திருவேதம் ரமலானில் அருளப்பட்டது என்பது யாவரும் அறிந்த உண்மை. அந்த ரமலானில் லைலத்துல் கத்ர் என்னும் மகத்துவமிக்க புனித இரவில்தான் அருளப்பட்டது. எனவேதான் இவ்விரவுக்கு இத்தகு சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த இரவு அவ்வளவு உன்னதமானது. ஆனால் இந்த இரவு எந்த இரவு என்பதுதான் மறைக்கப்பட்ட ரகசியமாக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் எந்த ஒன்றும் மறைந்திருக்கின்ற போதுதான் அதன் மகிமை அதிகமாகின்றது. இதைத்தான் உலகத்திலே பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த இரவு இதுதான் என தெளிவாக்கப்பட்டு விட்டால் இந்த இரவில் மட்டும் இறைவனை தொழுது விட்டு ஏனைய இரவுகளை கவனக்குறைவாக விட்டுவிடுவதற்கு வாய்ப்புண்டல்லவா? நாம் தான் 1000 ஆண்டுகள், ஏன் அதைவிட அதிகமாகவே இறைவனை தொழுதுவிட்டோமே என வெறுமனே திருப்திப்பட்டு பலர் இறை கடமைகளை கூட மறப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றது. பண்பாளர்களே, இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்தில் திளைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உன் அருள் வேண்டும், உன் அன்பு வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.